இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கடவுள் நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதும்னு சொல்லவே மாட்டோம். நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்மளோட தேவைகளை அதிகமாக்கிக்கிட்டே இருப்போம். ஆனால் கடவுள் எவ்வளோ தான் நமக்கு கொடுத்தாலும் கடவுளுக்கு செய்கிறதுக்கும் இல்லாதவங்களுக்கு செய்கிறதுக்கும் கணக்கு பார்ப்போம். இங்கே கடவுளுக்கு செலுத்துறது எல்லாமே நம்ம தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது, அதை மறுபடியும் தேவனுக்கே கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுவும் மனப்பூர்வமாய் அப்படின்றத சொல்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்? சர்ச்சுக்கு போவோம், காணிக்கலாம் நல்லா செலுத்துவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட பர்ஸை பார்த்து இது பஸ்ஸுக்கு, இது பெட்ரோலுக்கு, இது மெடிசின் வாங்குறதுக்கு, இது காய்கறி வாங்குறதுக்கு, இப்படின்னு நம்மளோட செலவுகளை கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத காணிக்கையாக செலுத்துகிறோம். அப்படி தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் சர்ச்சுக்கு கிளம்பும்போது நம்ம செய்கிறோம். காசு எடுத்து வைக்கிறோம். இதெல்லாம் நம்மளோட தேவைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் கடவுளுக்கு செலுத்துவோம் அப்படின்னு செலுத்துகிறோம். இப்படி செய்கிறது முழு மனசோட காணிக்கை செலுத்துகிற மாதிரி இருக்கா? இல்லையே. இப்படி நம்ம செய்கிறதுனால நம்மளோட கஷ்டம் என்றைக்குமே தீரப்போகிறதில்ல. முதல்ல கடவுளுக்கு நம்ம கணக்கு பார்க்காம காணிக்கை செலுத்தும் போது நம்மளோட தேவைகளை கடவுள் சந்திப்பார். ஆமேன்.